இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் அவசர கோலத்தில் ஒரு அவசர கூட்டம் கோவை மாநகராட்சி கூட்டம் இங்கே நடைபெறுது. அதாவது ஒரு அவசர கூட்டம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள் மீது விவாதிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் நேற்று 30/12 அன்றைக்கி இருந்த சாதாரண கூட்டத்தை இன்றைக்கி 31/12 வரும்போது அவசர கூட்டம் மாற்றுறாங்க. அது 105 சப்ஜெக்ட். இந்த இருக்கிற திமுக கவுன்சிலில் யார் இந்த சப்ஜெக்டும் கூட திருப்பி படித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த கோவை மாநகராட்சியோட சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளலூரில் ஆரம்பித்து செட்டிபாளையம், போத்தனூர், ஆத்துப்பாளையம், குனிமுத்தூர், கோவை புதூர் வரைக்குங்க. அதாவது மழை காலத்தில் முதல்ல வாசம் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோவை புதூர் வரைக்கும் அந்த நாற்றம் வருது. சாதாரண ஒரு காற்று வீசினாலே கோவை புதூர் வரைக்கும் வாசம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 2 மாதங்களாக இந்த கோவை மாநகராட்சியிலே ஒட்டுமொத்த நிர்வாகமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வருமானம் வரும், என்ட்ரன்ஸ் ஃபீ உள்ள மக்கள் வந்துட்டு போனால் காசு வரும். ஆனால் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் என்ன வரப்போகுது? ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி மக்களுடைய நலனில் எது விதமான அக்கறை இல்லாத திமுகவுடைய மேயர் மற்றும் இங்கே இருக்க அதிகாரிகள் பார்த்திங்கன்னா பல லட்சம் மக்கள் இந்த துர்நாற்றத்தினால உடல்நிலை, குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இவங்களுக்கு. அதாவது ஏதோ ஒன்று ஃபோட்டோ ஷூட் நடத்தின இந்த மேயருக்கும் இங்கே இருக்கிற பொறுப்பு நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் கோவை வாழ் மக்களை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? எந்த வித கவலையும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், செம்மொழிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அவ்வளோ அழகாக பண்ணி வாக்கிங் ட்ராக்கோட மக்கள் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்து காசுலாம் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதையே எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஆகாய தாமரை முளைச்சி, செடி முளைச்சி, சமூக விரோத செயல் நடக்கிற இடமா இன்றைக்கி அத்தனை ஸ்மார்ட் சிட்டி குளங்களும் இருக்குது. அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவ்வளோ இதாக நகரை அழகாப்படுத்தி இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். வேண்டுமெனே திட்டத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் வீண் பண்ணி இன்றைக்கி குப்பை மேடை காட்சி அளிக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுகவுடைய மேயர் மக்களை பற்றி என்றைக்காச்சும் ஒரு சின்ன துளி கவலைப்படுறாங்களான்னு தெரியல. இன்றைக்கி கோவை வாழ் மக்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு தொழில் தொடங்க கோவைக்கு வெளிநாட்டுக்காரங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டேன். ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, தொழில் நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் சாலை நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதாவது கிழிஞ்ச சட்டைக்கு பழைய படத்தில் மட்டும் ஒட்டு போட்டு அப்படி டிசைன் மாதிரி காமிச்சிருப்பான். அந்த இன்றைக்கி இருக்கிற அத்தனை கோவை மாநகராட்சி இருக்கிற அத்தனை சாலையிலும் பார்த்தா முக்கியமான சாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் பேட்ச் இருக்கான். இப்படி இருக்கிற ஒரு சாலை பார்த்தாலே வெளிநாட்டிலேருந்து யாரும் இங்கே தொழில் தொடங்க கூட வரமாட்டார். தொழில் நகரமான கோவையை இவங்க ஒரு குப்பை மேடை ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த திமுக கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த திமுகவுடைய ஆட்சியை கோவையை எப்படியெல்லாம் அதிமுக காலத்தில் எவ்வளோ சீர்மிகு கோவை, அழகான கோவை நகரமாக மாற்றி கொடுத்தோமோ இன்றைக்கி ஒரு குண்டு குழியுமான சாலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள் கார் முதல் கொண்டு 2 வீலர் ஓட்டுற மட்டும் சின்ன பசங்க முதல் பெரியவங்க வயசான முதலுக்கு முதுகு வலியில் அவதிப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு தான். ஒரு சாலையில் போக முடியாதுங்க. அத்தனை 2 வீலர் போகிறாங்க. அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் பெயினோடு தான் சுற்றுறாங்க. இன்றைக்கி கோவை வாழ் மக்கள் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி பேக் பெயினோடு சுற்றுறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க இந்த திமுகவுடைய அரசு, இந்த நிர்வாகம் தான் காரணம். ஏன் அப்படின்னா ஒரு ரோடு உருப்படியாக இல்லைங்க, எல்லாரோட குழி குண்டுமா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் போடுறோம், பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ரோடு போடுறதுக்கு. ஒரு வருஷம் கூடி ஒரு மலைக்கு, சாதாரண ஒரு மலைக்கு கூடி இந்த ரோடுக்கு தாங்கிறது இல்லை. அப்போ இந்த ரோடுடைய தன்மையை முதல்ல ரோடு போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் ரோடு போடுவோம். இன்றைக்கி அப்படி இருக்கா? பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, எல்லா பக்கம் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரு ரோடை போட்டால் முதல்ல 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போடுவாங்க. சின்ன பேட்ச் ஒர்க் பைப் லைன் தோட ஆகும். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன மழை வந்தாலும் இல்லை பெரிய வண்டி போனாலும் அந்த ரோடு டேமேஜ் ஆகிடுது. அப்போ அந்த ரோட்டோடைய தரம் எந்த அளவுக்கு நீங்களே யோசனை பாருங்கள். அதில் வெறும் கமிஷன் வாங்கி கொண்டு கமிஷனுக்காகவே ரோட்டை கருப்பு பெயிண்ட் ஆகிக்கிறாங்க. இவங்க தார் போடுறத கருப்பு கலர் ஆக்கிட்டு இருக்காங்க ஒழிய அதாவது நல்ல ஒரு தரமான சாலையை இவங்க போடுறதில்லை. கண்டிப்பாக இந்த சாலைக்கு பல 100 கோடி ரூபாய் இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சி பகுதியில் செலவு பண்ணது கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு வளையத்தில் கொண்டு கண்டிப்பாக ரோடு வைத்து கண்டிப்பாக விசாரிக்கவங்க எங்களுடைய கருத்து. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அதாவது தொழில் நகரமான கோவையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க, அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட LED லைட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெட்ரூமாஸ் லைட் மாதிரி எல்லா ஸ்ட்ரீட் லைட் எரியுதுங்க. முக்கியமான சாலைகள் எல்லா சாலைகளும் பார்த்திங்கன்னா 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும். அது விட அதன் காரணமாக பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, செயின் பறிப்பு நடக்குது, கொலை நடக்குது. இப்படி நிறைய வேண்டாத இருட்டான அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா இந்த லைட் எல்லாம் காலை 5 மணி 4 மணிக்கு வந்து வாக்கிங் போகிறவங்கள நாய் துரத்த ஆரம்பிச்சிருது. அது மக்களுக்கு அது ஒரு இடைஞ்சல். அது இந்த
பெரிய துன்புறுத்துக்கு ஆகிற இந்த கோவை வாழ் மக்கள் இன்றைக்கி இந்த மாநகராட்சியுடைய நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிதாபக்குரிய எல்லா விதத்திலும் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்காங்க 500 வந்து அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு 500 கொண்டு வராங்க. யாரை ஏமாத்துறதுக்கு? ஏதாவது எப்படி பல 100 மடங்கு வரி ஏற்றிட்டு எல்லா விதத்திலும் ஏற்றி வச்சுட்டு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட் 27,000 ரூபா இருந்த பிளான் அப்ரூவல் சார்ஜை இன்றைக்கி 1 லட்ச ரூபா பண்ணி போட்டு வெறும் 500 நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இதை தம்பட்டம் அடிப்பாங்க. ஏன் 500 வாங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுங்களேன். அதிமுக சார்பு என்ன கேட்குற 500 கட்டணம் எதுக்கு வாங்குறீங்க? அதையும் ஃப்ரீயாக பண்ணுங்க. இத்தனாயிரம் வந்து பல மடங்கு வரி ஏற்றிட்டீங்க, எல்லா கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு 500 ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க? அதையும் ஃப்ரீயாக பண்ணுங்க. அதிமுக சார்பு அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. இந்த திமுகவுடைய அரசு எப்படி பார்த்தீங்கன்னா தொழில் நகரமான கோவை இன்றைக்கி கொலை நகரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த லட்சணத்தில் தான் வந்து இது திமுகவுடைய நிர்வாகம் இன்னைக்கு கோவையில் இருக்குது. அதனால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொழில் நகரமான கோவை இந்த திமுக வந்து ஒரு சமூக விரோதத்துக்கு இடமான நகரமாக, மக்கள் வாழ முடியாத நகரமாக மாற்றிக்கொண்டு வருகிறது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள